ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி 22/6/2025 உண்டான ரிசல்ட்டு பார்த்திங்கனாக்கா 706. அதில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆல் போர்டு பாருங்கள். ஆல் போர்டு பார்த்திங்கனாக்கா நான் 5 நம்பர் கொடுத்துருந்தேன். அதில் 3 நம்பர் பாஸ் ஆகிருக்குது. அதாவது ஆல் போர்டில் எல்லா நம்பருமே, அதாவது 3 நம்பர் பாஸு ஆல் போர்டில். இன்றைக்கி ரிசல்ட்டு அப்படியே 3 நம்பரும் விழுந்துருக்குது. சரிங்களா? அதில் பார்த்துக்குங்க. ஆல் போர்டில் பார்த்தீங்கன்னா 0, 2, 6, 7, 8 கொடுத்துருந்தேன். அதில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா 0 பாஸு, 6 பாஸு, 7 பாஸு, 3 நம்பருமே பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? பாருங்கள், ஏபிபிசிஏசியை பார்ப்போம். ஏபிபிசிஏசியில் பார்த்தீங்கன்னாக்க ஏசி 76 மட்டும்தான் பாஸ் ஆகிருக்குது. சரிங்களா? 76 ஏசியில் பாஸ் ஆகிருக்குது. வேறு எந்த ஒரு நம்பரும் இல்லை. அதாவது 0, 2 கொடுத்துருந்தேன், 0, 1 கொடுத்துருந்தேன், 0, 8 கொடுத்துருந்தேன், 0, 5 கொடுத்துருந்தேன். ஆனால் 0, 6 மட்டும் கொடுக்காமல் விட்டுட்டேன். 0, 6 கொடுத்துருந்தா அதில் ஒரு பிசியாவது பாஸ் ஆகிருக்கும். இல்லை 0, 7 கொடுத்துருந்தோன்னா அதில் ஒரு ஏபியாவது பாஸ் ஆகிருக்கும். எதுவுமே இல்லை. சரிங்களா? வாங்க இப்போ 3 டிஜிட்டை பாருங்கள். 3 டிஜிட்டில் பாருங்கள், இந்த 647ன்னு கொடுத்துருந்தேன். அது இப்போ 4க்கு பதிலாக 0 போட்டு ஒரு பாக்ஸ் போட்டிருந்தா அதில் ஒரு வின்னிங் கிடச்சிருக்கும். இதில் பாருங்கள், 802 கொடுத்துருந்தேன், 508 கொடுத்துருந்தேன். இதில் ரெண்டுலேயுமே பார்த்தீங்கன்னாக்க 0 வந்து கரெக்டாக பி போர்டில் உட்காந்துருக்குது. பார்த்தீங்களா? கரெக்டாக பி போர்டில் உட்காந்துருக்குது. அது ஓரளவுக்கு மேட்ச் ஆச்சு. ஆனால் மற்ற எல்லாத்துலேயும் சொதப்பிடுச்சு. சரிங்களா? சரி விடுங்க. இன்றைக்கி வெற்றி பெற்ற அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இப்போ வாங்க நாளைக்கு உண்டான கேசிங்க பார்க்கலாம். கேரளா லாட்ரி 23/6/2025 பாக்கியதாரா 7ஆம் நம்பருக்கு உண்டான கெஸ்ஸிங் இதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கெஸ்ஸிங் வீடியோ மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். இது வந்து ஒரு பொழுதுபோக்காக எடுக்கப்பட்ட வீடியோ மட்டும்தான், வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கான் வரும், அதை ஆள்னு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காட்டும், இல்லைன்னா காட்டாது. சரிங்களா? இது பார்த்தீங்கன்னா முழுக்க ஒரு ஃப்ரீ கெஸ்ஸிங் மட்டும்தாங்க, வேறு எந்த ஒரு நோக்கமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா நீங்கள் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு ஷேர் பண்ணுங்கள். வாங்க இப்போ ஆல் போர்டு பார்க்கலாம். இப்போ ஆல் போர்டு பார்த்தீங்கன்னாக்க ஒரு 5 நம்பர் கொடுத்துருக்குறேன். 1, 2, 3, 4, 5. இதுதான் இன்றைக்கி உண்டான நாளைக்கு உண்டான ஆல் போர்டுக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. ஆல் போர்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸ்ஸிங்கு என் கெஸ்ஸிங்கு ஒரே மாதிரி வந்து நான் மட்டும் எடுத்து போடுங்க. அப்படி பார்த்தீங்கன்னா இது ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள். இது வந்து உங்களுக்கு எப்படி தோதுப்படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுங்க. சரிங்களா? வாங்க இப்போ ஏபிபிசிஏசியை பார்க்கலாம். இதை பாருங்கள், ஏபிபிசிஏசி. இதில் பாருங்கள், 44, 43, 34, 97, 79, 77, 23, 32, 35, 53, 25, 52, 33, 38, 83, 24, 42, 41, 14, 21, 12, 51, 15, 31, 13. இதுதான் இன்றைக்கி உண்டான ஏபிபிசிஏசிக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. ஏபிபிசிஏசி ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோ மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். சரிங்களா? ஓகே, வாங்க இப்போ 3 டிஜிட்டை பார்க்கலாம். இப்போ 3 டிஜிட்டு பாருங்கள். 3 டிஜிட்டில் பாருங்கள், ஒரு 6 செட்டு கொடுத்துருக்கேன். அதில் பாருங்கள், 443, 977, 235, 338, 241, 351. இதுதான் இன்றைக்கி உண்டான நாளைக்கு உண்டான 3 டிஜிட்டுக்கு உண்டான கெஸ்ஸிங்கு. 3 டிஜிட்டு ஃபாலோ பண்ணுறவங்க இதை ஃபாலோ பண்ணிக்கங்க. இது வந்து ஒரு கருத்து கணிப்பு வீடியோவை மட்டும் பாருங்கள், கன்ஃபார்ம் வீடியோவை பார்க்க வேண்டாம். உங்கள் கெஸ்ஸிங்கு எப்படி வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்து போட்டுக்குங்க. உங்கள் கெஸ்ஸிங் என் கெஸ்ஸிங் ஒரே மாதிரி வந்துன்னா மட்டும் நீங்கள் எடுத்து போடுங்க. அதே மாதிரி பாக்ஸில் போகிறனாலும் போட்டுக்கலாம். சப்போஸ் உங்களுக்கு கெஸ்ஸிங் பாக்ஸில் இந்த மாதிரி கெஸ்ஸிங் வருது அப்படின்னாக்கா நீங்கள் பாக்ஸில் போகிறனாலும் போட்டுக்கலாம். அது உங்களுடைய விருப்பம் தான். சரிங்களா? சரி, ஓகே. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.